வாசு டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா இட்லி. உங்கள் வீட்டில் ஒரு கப் ரவா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டே இந்த டின்னரை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். நான் 1/4 கிலோ அளவுக்கான ரவா எடுத்திருக்கேன். தயிர் ஒரு கப், அதாவது ஒரு 150 கிராம் இருக்கிற அளவுக்கான தயிர் எடுத்திருக்கேன். கேரட் வந்து ஒரு பெரிய கேரட்டை நான் இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பை இந்த மாதிரி 1-2 உடச்சி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரவாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தயிர் ஒரு கப்பு, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா உறைஞ்ச தயிராக இருக்கணும், இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். இந்த மிக்சர் வந்து 1 மணி நேரம் அளவுக்கு ஊறணும். நமக்கு நல்லா ஊறி இந்த மாவு பொதுன்னு நல்லா வரும். ரவாலாம் நல்லா ஊறிடும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டைமில் நம்ம இந்த சைடு என்ன பண்ணலாம், கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் கொஞ்சம் வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடலைப்பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். இது கூடவே நீங்கள் கொஞ்சம் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம், இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் முந்திரி பருப்பு போடும்போது உங்களுக்கு அந்த ரிச் டேஸ்ட் வரும். உங்களுக்கு இந்த ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற ரவா இட்லி அந்த மாதிரி இருக்கும். கூடவே பச்சை மிளகாய், அப்புறம் பொடியாக கட் பண்ணியிருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி. நல்லா வதங்கட்டும். இது நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல ஒரு கேரட் நான் துருவி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் மஞ்சளாக இருந்தால் இந்த ரவா இட்லி பிடிக்கும், அதனால் நான் அப்படி பண்ணுறேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் லைட் கலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மஞ்சள்தூளை குறைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகிடுச்சு. இது வதக்கியாச்சு. இப்போது நம்ம 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் இந்த மாவு எப்படி இருக்குன்ட்டு. ரவாலாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த இட்லி ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு மாவு. கூடவே நான் 1 பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பூ சேர்த்துருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். இது ஆட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். இது நீங்கள் முதல்ல ரவா ஊற வைக்கும் போதே கூட நீங்கள் இதை போட்டு வச்சிடலாம். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டிருக்கேன். இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இன்றைக்கி 1/4 கிலோ ரவா எடுத்து செஞ்சுருக்கேன்னா இதில் எனக்கு ஒரு 15 இட்லி கிட்ட வர அளவுக்கு மாவு இருக்குது. நான் மீடியம் சைஸாக ஊற்றுறேன். என்னோடய இட்லி தொட்டும் வந்து கொஞ்சம் சின்னது தான். இப்போது நீங்கள் தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி வைங்க, சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. அதனால் முதல்ல இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இந்த மேலே தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு துணி வச்சு கவர் பண்ணுறேன். நம்ம ஊற்றி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வச்சிடலாம் நம்ம இட்லி பானைக்குள்ளே. இது ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும். இதுக்கு நார்மல் இட்லி நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் வேகிறதுக்கு ஆகிற டைமு. இதோ நம்ம ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி நான் இதை வந்து தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்லி மாவு இல்லைன்னா உடனே இதை செஞ்சுருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.